வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர் ஃப்ரம் ஆதிகத்திர் ஹெல்த் கேர். உடல் பருமன் அதிகமாக இருக்குது, அது நாங்கள் சீக்கிரம் குறைக்கணும் அப்படிங்கிற போது பேரியாட்ரிக் சர்ஜரி மாதிரியான சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் கூட உடல் எடை குறையல அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உடல் பருமன் அப்படிங்கும்போது இது ஜெனட்டிக்கான்னு பார்க்கணும். அடுத்த விஷயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது நைட் டைமில் நாங்கள் இரவு நேரத்தில் தூங்காமல் முழிச்சிட்ருப்போம், இரவு நேரத்தில் அதிகமான உணவு எடுத்துப்போம். அப்படிங்கும்போது சர்க்கேடியன் ரிதமே இங்கே பாதிக்கப்படும். சர்க்கேடியம் ரிதம் அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஒவ்வொரு நேரம் உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணி நேரங்கள் ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஆப்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரவு நேரத்தில் நமக்கு நுரையீரல் மற்றும் இரைப்பை, லிவர், கேல் பிளாடர் இதுக்கான நேரம். ஸோ அதுக்கான ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நைட் நேரத்தில் முழிக்கும் போது என்ன ஆகும்னா பசி எடுக்கும் நல்லா. ஏன்னா அந்த நேரத்தில் லிவருக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம். லிவருக்கு ஒர்க் கொடுக்கும் போது லிவரோட முக்கியமான வேலையை மெட்டபாலிசம் தான். ஸோ நல்லா பசி எடுக்கும். அப்போ நைட் நேரத்தில் அவங்க சாப்பிடும் போது ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது நைட் நேரத்தில் சாப்பிட்றவங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இருக்கிறதோ அல்லது ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரியான அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிக்குமான அந்த ரெஸ்டிங் டைம் நம்ம கொடுக்காம இந்த சர்க்கேடியம் ரிதமை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுக்கும் போது நமக்கு இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ்னு சொல்லி இது ஒரு ட்ரெண்டாகவே வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெஸ்னால நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அன்ஹெல்த்தியாக நிறைய ஃபுட்டு சாப்பிட்றது, இது ஒரு ஒபிசிட்டிக்கு ஒரு ரீசன்ஸ். பேரியாட்ரிக் சர்ஜரி மற்றும் கஃப் தெரப்பி இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆஃப்டரும் கூட உடல் எடை குறையில, எங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது, ஆனால் உடல் பருமனும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் எடை குறைக்கும் போது டோட்டலாகவே ஃபாஸ்டிங் இருந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப அதிகமான ஃபாஸ்டிங் இருக்கும்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகி மற்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உடல் பருமனுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நோய்க்கும் அவங்களுக்கு எந்த நோயோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் உடல் பருமனை நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவரோட ஒபிசிட்டி இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒபிசிட்டி இல்லாமல் நார்மல் பிஎம்ஐ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். பிஎம்ஐ அப்படிங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ், நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று ஜெனட்டிக்காக ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்போவுமே கொண்டு வந்துடணும். அதே போல் உணவுகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய உணவுகள், ஒயிட் கலர்னால் நம்மளுடைய வெள்ளை சர்க்கரை, மைதா மற்றும் வெள்ளை உப்பு இது எல்லாமே பயன்படுத்துறது, வெள்ளை அரிசி இதெல்லாம் பயன்படுத்துறதை நிறுத்திக்கணும். வெள்ளை அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய ப்ரௌன் ரைஸ் பயன்படுத்திக்கலாம். காய்கறி, கீரைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். உணவு பிளேட் அப்படிங்கும்போது நம்ம பிளேட்டில் பார்த்திங்கன்னா 1/4 பாகம் தான் சாதம் இருக்கணும். மீதி எல்லாமே காய்கறி, கீரைகள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஒயிட் கலர் உணவுகள் நான் சொன்ன மாதிரி உப்பு, மைதா, வெள்ளை சர்க்கரை, வெள்ளை அரிசி இதெல்லாமே குறைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடல் எடையில் நிறைய மாற்றம் தெரியும். இதை தொடர்ந்து ஒரு 2 மாதம் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். அதே போல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது நார்மலாக நடக்கக்கூடிய வாக்கிங்காக இருக்கலாம். வாக்கிங்னா ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறது நல்லது. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக பிபி பேஷண்ட்ஸும் டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணணும்னா மெடிடேஷன், யோகா மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ஸோ யோகாலாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகுனா பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லா ஆர்கனுக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாடி, மசில்ஸ், மைண்ட் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லி சில ஹார்மோன் செக்ரீஷன் நிறையா இருக்கும். அது செரட்டோனின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இப்போ பிளட் ப்ரெஷர் இல்லை சுகர் இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த வாக்கிங் மற்றும் உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் பருமன் இருக்கவங்க வெறும் உணவு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் பெண்கள் அப்படிங்கும்போது ஆஃப்டர் மெனோபாஸில் உடல் பருமன் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கணும். ப்ராப்பரான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ உணவு ஒரு மேஜரான ஒரு பார்ட்டு. ஏன்னா நம்ம நல்ல உணவு சாப்பிட்டாலும் கூட லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால உடல் பருமன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதுலேயும் குறிப்பாக நைட்டில் சரியாக தூங்காமல் இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கேடியன் ரிதம் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நத்தைச்சுரி விதை சூரணம் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 2 கிராம் வீதம் வந்து பயன்படுத்திக்கலாம். காலையில் 2 கிராம் சுடுதண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதே போல் ஈவினிங்கும் வந்து 2 கிராம் வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை வந்து குறைக்கும். அதே போல் மெட்டபாலிஸ் அதிகரிக்கிறது மூலமாக உங்களுக்கு உடல் பருமன் குறையும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் உணவில் வந்து கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து குறைச்சிக்கணும். அதே போல் ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் சிறுதானியங்களையும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட உடல் பருமன் குறையும். ரூட் காஸ், அதாவது எதனால் உடல் பருமன் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உடல் பருமனை குறைச்சிக்கலாம். ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் உடல் பருமன் குறித்த உங்களோட மருத்துவ சந்தேகங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.